யாரு? இத அன்பால கட்டி கொண்ட ஆளு யாரு? துவம்போடும் தெம்போடும் விளையாடும் இந்த பிள்ளையாரு நம்மளோட சூப்பர் ஸ்டாரு. கால கால வீட்டுக்குள்ள வந்து சேரும் இந்த கதையில இருக்குது பல ராகம். போல போல கண்ணீரும் மாறி போகும் இத பார்க்கும் நம்ம யாவருக்கும் நல்ல நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம். அப்படி எதுவும் தெரியல. உங்க பேச்சுல ஒரு நிதானமும் தெளிவும் இருக்கு. அது இருக்கணும். ஏதோ பெரிய இடத்தோட சம்பந்தம் வருதுன்னு நானும் உன்னோட சம்மதத்தை கேட்காம ஒத்துக்கிட்டா கடைசியில 2 பேருக்கும் அது சங்கடம் பிரீத்தி. கரெக்ட் தான். இப்ப என்கிட்ட என்ன பதில் எதிர்பார்க்கறீங்க? நான் மட்டுமே எதிர்பார்த்து வாழ்ற வாழ்க்கையா இருந்தா அது என்னோட சுயநலமா ஆயிடும். 2 பேருமே முடிவு பண்ணி வாழ்ற வாழ்க்கையா இருந்தாதான் நல்லா இருக்கும். இதை தான் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது. உன் முடிவு தான் எனக்கு முக்கியம். இப்ப நான் இருக்கிற மனநிலைமையில எந்த ஒரு முடிவையும் நானா எடுக்க தெரியல. பயமா இருக்கு. நான் தப்பாவே ஜட்ஜ் பண்றேனோன்னு உள்ளுக்குள்ள திகிலாவே இருக்க அரவிந்த். அந்த அளவுக்கு நீ நினைக்க காரணம்? உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. குடும்பமே வேணும்னு சொல்லும் போது நான் வேணும்னு முடிவெடுத்த வாழ்க்கை. கிருஷ்ணாவை சொல்றியா பிரீத்தி? ஆமா. முதல்ல நான் என் மாமியாரா மனசுல நினைச்சது கஸ்தூரி அத்தையை தான். எப்படி பார்த்தாலும் அவங்க தானே உன் அத்தை. இதுல எந்த தப்பும் இல்லையே. இல்ல, தப்புதான். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு கலங்கமாயிட்டா அது தப்புதான். நீங்க நினைக்கிற மாதிரி நான் புனிதமானவ இல்லை, கலங்கமானவ. பிரீத்தி என்ன சொல்ற? கற்புங்கிறது உடம்புக்கு மட்டும் இல்ல, என்ன பொறுத்த அளவுல அது மனசுக்கும் தான். உடம்பால கெட்டு போறது கூட ஒரு வழியா மறந்துடும். ஆனா மனசால கெட்டு போறது இருக்கே, அது காலத்துக்கும் மறக்காத அரவிந்த். மனசால ஒருத்தர் நினைப்பிலேயே வாழ்ந்துட்டு அதை வெளிக்காட்டிக்காம வேற ஒருத்தரை கல்யாணம் பண்றது, அது தன்னை புனிதமானவன்னு நம்பி வந்தவனுக்கு துரோகம் பண்ற மாதிரி தானே அரவிந்த். குற்ற உணர்வே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடும். நீ மனரீதியா ரொம்ப அழுத்தத்துல இருக்க, அதான் விரக்தியாவே பேசுற. இங்க பாரு பிரீத்தி, இந்த மாதிரி ஒரு நினப்பு வர்றதே ஒரு விதமான நோய் தான் பிரீத்தி. மெடிக்கலி மனநோய். நீ இத சீரியஸாவே எடுத்துக்க வேண்டாமே. எப்படி ராத்திரி பகலா ஒருத்தங்க கூட வாழற மாதிரி மனசுல நினைச்சது தப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? அப்படின்னா காதல் உங்க பாஷையில மனநோயா? கண்டிப்பா அது வரும்போது ஆனந்தமா தான் இருக்கும். அது விட்டு போகும்போது அதே ஆனந்தம் மனநோயா மாறிடும். அந்த நேரத்துல நாம நம்ம மனச நம்ம கண்ட்ரோல்ல வைக்கலன்னா உயிரையும் கொல்லும். உங்க பதில் நல்லாதான் இருக்கு, ஆனா வாழ்க்கைக்கு ஒத்து வராதே. என்னதான் இருந்தாலும் நானும் காதல்ல விழுந்தவ தானே. உனக்கு வந்த காதல்ல தப்பு இல்ல, காதலிச்ச விதம் தான் தப்பு. அதுவும் தப்பு இல்ல. அவன் கூட நான் எங்கேயும் போகல, சுத்தல, ஒரு விரல் கூட சீண்டல. அப்புறம் என்ன? ஆனா மனசுதான் கரையாயிடுச்சு. நான் புனிதமானவ இல்ல. காதலிக்கிறவங்க புனிதமா இருந்தாதான் அந்த காதலும் புனிதமா இருக்கும். காதலை ஒரு கருவியாக்கி பொண்ணுங்க வாழ்க்கையில அவன் விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதுல தன்னை பறி கொடுத்தது மாதவி. அதுக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு. எல்லாத்தையும் மறந்துரு. நீ நல்லவ, எந்த தப்பும் பண்ணல. உன்னை நீயே தாழ்த்திக்காத பிரீத்தி. மனசுல பட்டதா சொன்ன. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன குத்தி காட்டி எதுவும் பேசக்கூடாது இல்லையா? இதுதான் உன் பயம். அத பத்தி நீ கவலைப்படவே தேவையில்லை. ஒரு விபத்தா எல்லாத்தையும் மறந்துரு. இப்ப சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? தெளிவான பதில சொல்லு. இல்லைனாலும் நாம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ஏன்னா எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல.
நீ முடியாதுன்னு சொன்னா கூட அது எனக்கு ஏமாற்றமே இல்ல. ஒருத்தன் காதல தூண்டி என்ன அவன் வலையில விழ வைக்க பார்த்தான். ஒரு குடும்பம் சொத்துக்காக என்ன கட்டணும்னு முடிவு பண்ணுச்சு. இதையெல்லாம் பார்க்கும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு நீங்க வந்ததுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம். எஸ். சந்தோஷமா? இவங்க 2 பேருக்கும் கல்யாணமா? கதை இப்படி போயிட்டு இருக்கா? பாக்குறேன். ஐயா, ரொம்ப நேரமா யோசிக்கிறீங்க. அப்படி என்ன யோசனை? டேய், அது ஒண்ணு இல்லடா. சரியா? இந்த ஊர்ல நானும் ஒரு பெரிய மனுஷன். அப்படியா? ஆமாண்டா. ஒரு பக்கம் மிராசு, இன்னொரு பக்கம் உத்தமராசான்னு இருந்த காலம் இனிமே இல்ல. எப்படி தலைவரே? டேய், கொடைய கிட்ட புடிடா. இந்த ஊர்ல உத்தமராசாவுக்கு சம்பந்தி இனிமே நான் தான். என் பையன் அவர் மகளை கட்டுறான். அப்படி கட்டிக்கிட்டா நான் எப்படி எல்லாம் இருப்பேன்? அதே சம்பந்தியா தான் இருப்பீங்க. டேய், அது இல்ல செலியா. நானும் ஒரு ரேஞ்சுக்கு வந்துருவேன். சம்பந்தின்னு சொன்னாலே சரிக்கு சமன்தானடா அர்த்தம். அவரு சொத்துல என் மகனுக்கும் பங்கு வரும். அதுக்கப்புறம் நானும் பெரிய ஆளு தானடா. கேட்க நல்லாதான் இருக்கு. இப்பவே அண்ணா போஸ்ட்ல ஜெயிச்ச மாதிரி இருக்குடா. யோ ருத்ரமூர்த்தி, வா பங்காளி. என்னது பங்காளியா? ஆமா, பங்காளி தானே. உத்தமராசாவுக்கு நான் சம்பந்தினா எனக்கு நீ பங்காளி தானே. யாருக்கு யார் சம்பந்தி? என்ன ருத்ரா, என்ன மாதிரி நீ தண்ணி போட்டு உளர ஆரம்பிச்சிட்டியா? சத்தம் போட்டு பேசாத. என் மச்சான் காதல விழுது கதை கந்தலாயிடும். சரியா போச்சு போ. அந்த உத்தமராசாதா என் வீடு தேடி வந்து தாம்பூலத்தட்டோட சம்பந்தம் பேச வந்தாரு. இது உனக்கு தெரியுமா? 2 குடும்பத்துக்கும் சம்மதம்னு கலந்து பேசியாச்சு. இது உனக்கு தெரியுமா? சீக்கிரமாவே என் பையனோ அவர் பொண்ணோ சந்திச்சு பேசி முடிவு பண்ண உடனே கல்யாணம் தான். இது உனக்கு தெரியுமா? இது எதுவுமே தெரியாம ஊர்ல நீயோ அவருடைய மச்சான்னு உறவு முறை சொல்லிட்டு தெரியற. எது எப்படியோ நாம பங்காளிகள் ஆயிட்டோம். எல்லாம் என் நேரம். சாதாரண நேரம் இல்ல ஹரிச்சந்திரா, நல்ல நேரம். எப்பவோ அந்த பொண்ணு மேல என் பைய பார்வை விழுந்துருச்சு. அது இப்ப குரு பார்வையா படுது. இனி நாம டாப் லெவலு தான். கொடை பிடிச்சிருக்க ஸ்டைல பார்த்தாலே தெரியுது. இதெல்லாம் சும்மா பங்காளி. கல்யாணம் முடியட்டும். 2 சம்பந்தி வீட்டுக்கு இடையில பந்தல போட்டு அலங்காரம் பண்ணிட வேண்டியதா. இனிமே நானும் இந்த ஊர்ல பெரிய மனுஷன் தான். நீ எல்லாம் நல்லா வரணும். வருவ பங்காளி. நெல்லு பங்காளி, வந்துட்டல்ல. ஒரு கோட்டர் போடலாமா இல்ல ஒரு கட்டிங்க? சொல்லு பையா. என்ன செலியா, பங்காளி முறுக்கிட்டு போறாரு. தலைவரே, அவருக்கு முறுக்குற அளவுக்கு மீசை இல்ல, அதான் முறுக்கிட்டு போறாரு. ஏய், நீ வேற என்ன தலைவர்னு சொல்லிட்ட. அடுத்து இந்த ஊருக்கு நான் எப்ப தலைவராருது? காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் தூக்கிட்டு போனாங்கிற பழமொழிய சரியாதான் சொல்லிருக்காங்க. இப்ப எதுக்கு இந்த கிழமொழிய நீ சொல்லிட்டு இருக்க? டேய், நான் சொல்றத கேட்டா நீங்க 2 பேரும் ஆச்சரியப்படுவீங்க. ஐயோ, விஷயத்தை சொல்லுங்க. என்னன்னு? பிரீத்திய முதல்ல பொண்ணு கேட்க போனது யாரு? நாம தான். போய் அசைக்கப்பட்டது யாரு? அதுவும் நாம தான். அடுத்ததா பொண்ணு கேட்க போனது யாரு? வேற யாரு? அந்த கிருஷ்ணா பையன் தான். போய் என்னாச்சு? அவளே அவனை வேண்டான்னு சொல்லிட்டால. மறுபடியும் அவங்க அசைக்கப்பட்டாங்கல்ல? ஆமா. இப்ப என்னாச்சுன்னு தெரியுமா? அப்பா நிறுத்துப்பா. என்ன கேள்வி பதில் நிகழ்ச்சியா இது? கேள்வி மேல கேள்வி கேட்டுனே இருக்க. நேரா மேட்டருக்கு வாப்பா. நான் ராவாவே விஷயத்த சொல்றேன்டா. நம்ம சொந்த பந்தமே வேண்டான்னு நம்மள தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப புதுசா ஒரு இடத்தை பிடிச்சு சம்பந்தம் பேச தட்டா தூக்கிட்டான் தெரியுமா? யார் சம்பந்தம்? யார் கூட சம்பந்தம்? இப்ப எதுக்கு சம்பந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்க? சம்பந்தத்தை கலந்து பேசி சம்பந்தப்பட்ட 2 பேரும் தனியா பேசி சம்மதம்னு சரிக்கு சமமா பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பந்தமே சமரசமா நடக்க போகுது. பா,
இப்ப எதுக்கு நீ கோலி சோடா மாதிரி கொட கொடன்னு பேசிட்டு இருக்க? தெளிவா பேசி தொலையேன். டேய் மவனே, ஓப்பனிங்ல சோடா பொங்கத்தாண்டா செய்யும். ஆனா அமைதியா இருக்கிற வாட்டருக்கு தான் ஆயுஸ் ஜாஸ்தி. ஐயோ அப்பா சாமி. நீங்க இதுல யாருங்க சோடா யாருங்க வாட்டர்? சோடா ருத்ரமூர்த்தி, வாட்டர் நானு. ஐயோ அப்பா, விஷயம் என்ன சொல்லுப்பா. ருத்ரமூர்த்தி மாமனுக்கு உன் மாமா உத்தமராசா தான் மகா பிரீத்தி தர முடிவு பண்ணிட்டாரு. முடிவே பண்ணிட்டாரா? கலந்து பேசிட்டாங்க. பேசி முடிச்சாச்சா? தேதி கூட முடிவாயிடும். இது பிரீத்திக்கு தெரியுமா? அவளும் அரவிந்த் பேசிக்கிட்டாங்க. மனசுல இருக்கிற குறைய தீர்த்துக்கிட்டாங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒளிஞ்சு நின்னு ஒட்டு கேட்டேன். ஏயா நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? கிருஷ்ணா பிரீத்தியை கேட்டு போகும்போதும் நீ கூட போயிருக்க. இப்ப அரவிந்த் பிரீத்தி பேசுனதையும் நின்னு ஒட்டு கேட்டிருக்க. ஏன் இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஏண்டா எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்ற, அத பாராட்டாம திட்டுற? ஆமா, பெரிய உலக ரகசியம். ஏயோ எவனோ ஒரு 3ஆம் மனுஷன் பிரீத்தியை கட்ட போறான். இதுக்கு நம்ம வெக்க பண்ணோம், வேதனை பண்ணோயா? பெருமையா பேசிட்டு இருக்க? அது இல்லடா மவனே. போயிடு, அப்பன் கூட பார்க்க மாட்டோம். ஏன்டா இப்ப அவரை திட்டுற? கொண்டு போமா, தேவலாம் கடுப்பு ஏத்திட்டு இருக்க. டேய் பாலாஜி, நீயும் டாக்டருக்கு படிச்சிருந்தா அந்த சம்பந்தத்தை நாமளே தட்டி பறிச்சுக்கலாம்டா. போயிடு, வந்தனா உன்னை தட்டுருவேன். எங்க ஆகிற கதையை விட்டுட்டு ஆகாத கதையை பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஆதங்கமா இருக்கு. கிருஷ்ணன் நல்ல வேலை சரி, உடனே பாலாஜிக்கு பேசி இருக்கலாம்ல. நாம என்ன வேண்டாம் நான் சொல்லிருப்போம். இதவா சத்தியவதி, அவங்க பந்தம் பாசம் உறவு பார்த்து பொண்ணு கொடுக்கல, படிப்பு அந்தஸ்தை பார்த்து தான் பொண்ணு கொடுக்கறாங்க. முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கோ. நீ இப்பதான் புத்திசாலித்தனமா ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்க. மங்களம், நல்லா சொன்ன. அவ என் பொண்ணு, புத்திசாலியா தான் இருப்பா. பிரீத்தி ஒரு நிமிஷம் வாயே. என்ன அவரு ரொமான்ஸா பேசினாரா இல்ல பயந்துகிட்டே பேசினாரா? ரொம்ப பிராக்டிக்கலா பேசினாரு. தெளிவா இருந்துச்சு அவரோட பேச்சும் வார்த்தையும். டாக்டர் ஆச்சே, தெளிவா தான் இருப்பாரு. ஓகே, இது எப்படியோ. எனக்கு வரப்போற மச்சான் ஒரு டாக்டர். முதல் வைத்தியம் உங்களுக்கு தாங்க. எதுக்கு எதுக்கு? இதோ இப்படி சும்மா கோவப்படுறீங்களே அதுக்குதான். எனக்குதான் கோவமே வராதுல்ல. அட பாவி மனுஷா, எத்தனை வாட்டி என்ன அடிச்சிருக்கீங்க? அதெல்லாம் கோவத்துல இல்லையா? அதெல்லாம் அன்பு பாசத்துல வரதுமா. நல்லா இருக்கு உங்க அன்பும் பாசமும். சித்ரா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பாசம் இருக்கணும். அதான் என் புள்ள உன் மேல வச்சிருக்கான். அதே மாதிரி வர்ற மாப்பிள்ளை தம்பியும் பிரீத்தி மேல பாசமா இருக்கணும். அதை விட சந்தோஷம் எங்களுக்கு வேற என்ன இருக்கு? கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரியே நடக்கும். பிரீத்தியே அரவிந்த் கிட்ட பேசி தெளிவா ஒரு முடிவுக்கு வந்துட்டா. இனிமே அவளை பத்தி நமக்கு எந்த கவலையும் இல்ல. நடக்கிற வேலையை பாருங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து முறைப்படி எல்லாத்தையும் செஞ்சிருவோம். அப்படியே சாமி சொன்ன பரிகாத்தையும் பண்ணிடுமங்கலம். சரிங்க, நானும் அதைத்தான் நினைச்சிட்டு இருந்தேன். நடக்க போறது கல்யாணம் இல்ல, ஊர் திருவிழா. வான வேடிக்கையோட பொண்ணு மாப்பிளைய ஊர்வலமா ஊரை சுத்தி கூட்டிட்டு வரணும். ஊர்ல அதை பாக்குற அந்த 2 பயல்களும் வயிற்றுலி வாயிலே அடிச்சுக்கணும். டேய், சந்தோஷத்துல குதிக்காதடா. முதல்ல முகூர்த்த ஓலை எழுதி எல்லாம் முறைப்படி பேசி நடக்கட்டும். எல்லாம் நடக்குமா? இப்படி ஒரு ஏற்பாடு நடக்கணும்னு இருக்கு. அதனால்தான் ஆரம்பத்துல இருந்து பிரச்சனை தடங்கலன்னு ஆயிட்டே இருந்தது. ஜாதகம் எரிஞ்சதோட அவளை பிடிச்ச கெட்டதெல்லாம் எரிஞ்சிடுச்சுங்க. இனிமே அவளுக்கு நல்ல நேரம் தான். எல்லாமே நன்மையா தான் முடிஞ்சிருக்கு. சீக்கிரமாவே பிரீத்திக்கு ஒரு டாக்டர் மாப்பிளே வரப்போறாரு. போங்க, நீ வெக்கமா இருக்கு. என்னங்க கல்யாண பொண்ணுக்கு வெக்கத்தை பாருங்களேன். நான் தாங்க வேதவழி அம்மாவா? வாங்க உள்ள வாங்க, உள்ள வாங்கம்மா. என் பேத்திய பார்க்க வந்திருக்கேன். அவ எங்க இருக்காங்க? பேத்தியா? ஆமாமா, மாதவி கிருஷ்ணா கட்டிட்டா பேத்தி முறை தானே வரும். ஓ ஆமால, சரி சரி வாங்கம்மா, உள்ள வாங்க. வாங்கம்மா. சமாதானம் பண்ண ஃபர்ஸ்ட் மருமக வந்தா, இப்ப மாமியார் நீங்க வந்திருக்கீங்களா? இன்னும் வேற யாரில வர போறாங்க? அம்மா மாதவி,
நான் கஸ்தூரியோட மாமியாரா வரலம்மா, உன்னோட பாட்டியா வந்திருக்கேன். நான் உன்னோட பாட்டிமா. என்ன திடீர்னு சொந்த கொண்டாடி உறவாடுறீங்க? உறவு சொல்லி கூப்பிட்டு என்னையும் கிருஷ்ணாவையும் பிரிக்க புது பிளானா? மாதவி, வார்த்தையால என்ன கொல்லாதம்மா. நான் உன்னுடைய பாட்டிமா. உன்னோட பாட்டி உன்னை தேடி வந்திருக்கா. பாட்டி பாட்டின்னு சொன்னா நான் மயங்கிடுவேனா? ஏற்கனவே மயங்கினதுனாலதான் இப்படி வயித்துல வாங்கியிருக்கேன். அதுவே போதும். ஐயோ மாதவி, என்ன வெறுத்து பேசாதம்மா. எத்தனையோ முறை உன்னை திட்டி இருக்கேன், சத்தம் போட்டிருக்கேன். அம்மா, அதை எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. இந்த பாட்டிய மன்னிச்சு என்கிட்ட பாசமா பேச மாட்டியா? பாசத்துல பேசணுமா? எந்த பாசத்துல பேசணும்? உங்க மருமகளோட மருமகன்ற பாசத்துல பேசணுமா, இல்ல உங்க பேரனோட மனைவின்ற பாசத்துல பேசணுமா? எப்படி பேசணும்? அம்மா, என்னோட மக சரோஜா மகளா பேசுமா. சரோஜா மகளா என்கிட்ட பேசு. சரோஜா மகளா என்கிட்ட பேசு. அம்மா, இத்தனை நாளா உன்னை என் பேத்தின்னு தெரிஞ்சுக்காம எப்படியெல்லாம் பேசியிருக்க, எப்படியெல்லாம் திட்டி இருக்கேண்டி. என்ன மன்னிச்சு. எத்தனை வருஷம்டி. அழாதீங்க பாட்டி. இத்தனை நாளா நீங்க தான் என் பாட்டின்னு தெரிஞ்சும் கூட ஒரு மூணாவது மனுஷ மாதிரி உங்ககிட்ட நடந்துகிட்ட பாட்டி. என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. நீதாண்டி என்ன மன்னிக்கணும். நீதான் என்ன மன்னிக்கணும். நீங்க என் அம்மா பேரு சொன்னதுமே என்னால கல் மனசா இருக்க முடியல பாட்டி. நான் உடைஞ்சு போயிட்டேன். நீங்க எனக்கு வேணும் பாட்டி. உங்க பேத்திங்கிற உரிமையோட நான் வாழணும் பாட்டி. எனக்கு அந்த உரிமையை கொடுங்க பாட்டி. உனக்கு இல்லாத உரிமையா? என் மக சரோஜா இப்படிமா இருக்கா? அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க பாட்டி. எப்பவுமே உங்களை பத்தி தான் பேசிட்டே இருப்பாங்க பாட்டி. எப்படி மாதவி, என்கிட்ட பேசாம என்ன பார்க்காம 30 வருஷம் உங்க அம்மாவால எப்படி இருக்க முடிஞ்சது? என்னால இருக்க முடியலடி. என்னால இருக்க முடியல. எல்லாமே எங்க தலை விதி பாட்டி. ஆரம்பத்திலேயே நான் தான் சரோஜாவோட மகன்னு சொல்லிட்டு நீ உரிமையோட வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம் இல்லையா? எதுக்கடி உண்மையை மறைச்சு இத்தனை நாளா எத்தனை போராட்டங்களை சந்திச்சிருக்கிற? சொல்லுமா. தேவைதான் பாட்டி. எல்லாருமே எங்களுக்கு தேவைதான். கிருஷ்ணா எனக்கு புருஷனா வரணும். நானும் அம்மாவும் அதத்தான் ஆசைப்பட்டோம். நான் இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்ச விஷயம் கிருஷ்ணாக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு. அதனாலதான் அதை தடுக்கிறதுக்காக தான் பாட்டி நான் இத்தனை போராட்டமும் பண்ணேன். மாதவி, இனிமே நீ கவலையே படக்கூடாது. இந்த பாட்டி வந்துட்டல்ல, இனிமே உனக்கும் கிருஷ்ணாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்கான பேச்ச நான் இப்பவே தொடங்கிடுறேன். சரி பாட்டி, கவலைப்படக்கூடாது. பாட்டி, இந்த பேத்திக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்னம்மா? நான் சரோஜாவோட மகதான்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களை தவிர இது வேற யாருக்கும் தெரியக்கூடாது பாட்டி. சத்தியம் பண்ணுங்க. என்ன இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு எதுக்குமா இந்த மாதிரி கண்ணாமூச்சி ஆட்டம் விளையாடணும்? காரணம் இருக்கு பாட்டி. கல்யாணத்தன்னைக்கு உங்க பொண்ணே வருவாங்க. அது வரைக்கும் இந்த ரகசியம் யாருக்கும் தெரிய வேண்டாம். சத்தியம் பண்ணுங்க. என்னமோ நீ சொல்ற. என் மக சரோஜா மேல ஆணையா நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். மாதவி, என் மக சரோஜா கிட்ட நான் பேசணும். அவளை பார்க்கணும். கூட்டிட்டு போறியா? பாட்டி, அவசரப்படாதீங்க பாட்டி. அம்மா, என் பொண்ணு செத்துட்டாளா உயிரோட இருக்காளேன்னு தெரியாம தினம் நான் செத்துக்கிட்டு இருக்கேன்டி. இப்ப நான் அவகிட்ட பேசினாதான் எனக்கு போன உசிரே திரும்பி வரும். அம்மா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டு என் பொண்ணுகிட்ட என்ன பேச வைமா, பேச வை. உனக்கும் அம்மா மேல எவ்வளவு பாசம் இருக்குமோ
அதே மாதிரிதான் எனக்கும் என் பொண்ணு மேல பாசம் இருக்கும். அத புரிஞ்சுக்கிட்டு பேச வேண்டி